14ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. இங்க ஈகோனியம் பட்டணத்துக்கு வராங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಇಕೋನ್ಯ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை அங்க வந்து செய்றார். ಅಲ್ಲಿ ಆ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅದ್ಭುತವನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல வந்து அ எப்படி பிரதர் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சில பேர் வந்து நெறைய ட்ரிக்ஸு, பிளானு இப்படி எப்படி அற்புதம் நடக்கும் அப்படின்னு நெறைய யோசிக்கிறது, நெறைய பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் இருக்கு. நெறைய மீட்டிங்லாம் ஜனங்க போவாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾನ್ಫರೆನ್ಸ್‌ಗಳು ಇರ್ತವೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಯೋಜನೆ ಆಗಿರ್ಬೋದು, ಆ ಒಂದು ಚಾಕಚಕ್ಯತೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ நெறைய அ சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு நீங்க வந்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. 3வது வசனம் பாருங்க. 3ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. அவர்கள் அங்கே ம். அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். போதும், போதும், போதும். கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களா என்ன பண்ணாங்க? போதனை செய்தாங்க. 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ங்க. ಅಲ್ಲಿ ಎರಡು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಂಶಗಳು. கர்த்தரை முன்னிட்டு ದೇವರನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, தேவரையே நம்பி ದೇವರನ್ನೇ ನಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, தைரியமா ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. ಧೈರ್ಯದಿಂದ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இது 2 தாங்க. அற்புதத்துக்கு இது 2 தான் ரிக்வயர்மென்ட். ಇದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಇದೆರಡವೇ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳು. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது புரிஞ்சுக்கணும். ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಂಶಗಳು. ஏன்னா நம்ம கையில அற்புதம் செய்யற சக்தி இல்ல. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. நம்ம கையில இருக்கிறது என்னது? ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನು? ದೇವರು விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. ನಂಬಿಕೆನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ இந்த ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இடத்துல என்ன பண்றாங்க அவங்க? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? கர்த்தரையே சார்ந்து கர்த்தர் மேல விசுவாசம் வச்சுட்டு என்ன பண்றாங்க? வசனத்தை புது இடத்துல போய் சொல்றாங்க. ದೇವರ ಮೇಲೆ ಅವಲಂಬಿತರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, அந்த 3வது வசனம் இப்ப 3வது வசனம் 2வது பக்கம் பார்ப்போம். 3ನೇ ವಚನದ 2ನೇ ಭಾಗವನ್ನ ನೋಡೋಣ. அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் ம். அற்புதங்களும் ம். அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி ம். அனுகிரகம் பண்ணினார். ஓகேயா? புரிஞ்சா இப்ப எல்லாருக்கும்? புரிஞ்சா எல்லாருக்கும்? எதுக்கு சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர்? எதுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு? கிருபையுள்ள வசனத்துக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதுதான் அற்புதம், அடையாளம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಕೃಪಾ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟದ್ದರಿಂದ ಆ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ಅಲ್ಲಿ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. எல்லா இடத்துலயும் அப்படிதான். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಅದೇ. எங்க உண்மையா ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுதோ, போதிக்கப்படுறதோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ಎಲ್ಲಿ ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೋಧಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. ஐயோ பிரதர், அற்புதம் நடக்கணும்னா கொஞ்சம் லைட் எல்லாம் இப்படி கொஞ்சம் டிம் பண்ணணும், கிட்டார் இப்படி வாசிக்கணும், கீபோர்டு இப்படி வாசிக்கணும், அப்படி பண்ணா இப்படி ஆவியானவர் வருவார், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பைபிள்ல எங்கேயும் அப்படிலாம் போடவே இல்லைங்க. ಆ ಅದ್ಭುತಗಳು ನಡಿಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಲೈಟ್ ಅನ್ನ ಡಿಮ್ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು, ಗಿಟಾರ್ಗಳನ್ನು ಬಾರಿಸಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾದ್ಯಗಳನ್ನು ಬಾರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தரையே சார்ந்து ಆ ದೇವರನ್ನೇ ಆದುಕೊಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ஆண்டவருடைய வசனத்தை, கிருபையின் வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கும் போது ದೇವರ ಕೃಪಾ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ಅಲ್ಲಿ ಉಪದೇಶಿಸುವಾಗ அதுக்கு யார் சாட்சி கொடுப்பா? ಅದಕ್ಕೆ ಯಾರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾರೆ? ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரு. ದೇವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾರೆ. எதன் மூலியமாய் சாட்சி கொடுப்பாரு? ಯಾವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾರೆ? அற்புதமோ அடையாளத்தின் மூலியமா சாட்சி கொடுப்பாரு. ಅದ್ಭುತಗಳು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ஒரு இடத்துல 2 இடத்துல எழுதுலது. ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅಥವಾ ಎರಡು ಭಾಗದಲ್ಲಿ எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல எழுதிருக்கு. ಇಬ್ರಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29 30வது வசனத்துல இருக்கு. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 29ರಿಂದ 30ನೇ அந்த ವಚನದಲ್ಲಿ அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல அது ஒரு ஜெபம். அது ಅಪೊಸ್ತಲರ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ಅದು அந்த இடத்துல என்னன்னு ஜெபிக்கிறாங்க? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? அந்த ஜெபத்தை பாருங்களேன், ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೋಡ್ರಿ, ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. அப்போஸ்தலர் 4:29 30. இப்பொழுதும் கர்த்தாவே, ம். அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி ம். அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். சோ கிளீனா புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே, எங்களுடைய வேலை என்னது? உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொல்றதுதான் எங்களுடைய வேலை. ನಮ್ಮ ಕೆಲಸ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. நம்ம தைரியமா சொல்லும்போது யார் கரத்தை நீட்டுறா? உம்முடைய கரத்தை நீட்டி நீங்க என்ன பண்ணுங்க? அற்புத அடையாளத்தை செய்யுங்க. ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಕೈಗಳನ್ನ ಚಾಚಿ ಅವರನ್ನ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. புரியுதுல எல்லாருக்கும்? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ரொம்ப ಅಲ್ವಾ? இம்பார்ட்டன்ட் அது. ஏன்னா இது வந்து நிறைய சபைகளிலே இத குழப்பி
எதேதோ பண்ணி, என்னென்னோ பண்ணி மேஜிக் ட்ரிக்ஸ் மாரிலாம் பண்ண பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே சார்ந்து முழு விசுவாசத்தோட வசனத்தை கிருபையின் வசனத்த உண்மையாய் நம்ம பிரசங்கிக்கும்போது, ஆண்டவர் வந்து அற்புதங்கள ஜனங்கள் மத்தியிலே, அவங்க குடும்பங்கள் மத்தியிலே, அவங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்றாருங்க. ಬೇರೆ ಸಭೆಗಳು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಧವಾಗಿ ಅದನ್ನ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಅದನ್ನ ಬಿಂಬಿಸ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಭರವಸೆಯನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ನಾವು ಪ್ರಚಾರಪಡಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಹಿಮಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು இது ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. நெறைய இடத்துல இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நெறைய இடத்துல சமாரியா பட்டணத்துல இப்படிதான் நடந்துச்சு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತು. இங்க இக்கோனியம் பட்டணத்துல இப்படிதான் நடந்துச்சு. ಇಕೋನ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಕೂಡ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. எபேசு பட்டணத்துல அப்படிதான் நடந்துச்சு. ಎಫೆಸ ಸಭೆಯಲ್ಲಿ ಪಟ್ಟಣದಲ್ಲೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. அதனாலதான் நான் டைட்டில் என்ன கொடுத்திருக்கேன்? மிராக்கிள்ஸ் ஃபாலோ காட்ஸ் வேர்ட். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅದ್ಭುತಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದ ಹಿಂದೆ ಬಲಪಡ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. எதை ஃபாலோ பண்ணும்? ಯಾವುದು ಯಾವುದನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು? ஆண்டவருடைய வசனத்தை தான் மிராக்கிள்ஸ் ஃபாலோ பண்ணும். ದೇವರ மிராக்கிள்ஸ் வந்து வசனம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಅದ್ಭುತವಾದ ಹಿಂಬಾಲಿಸಲ್ಪಡಬೇಕು. ಅದ್ಭುತವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ நிறைய பேர் நம்ம ஊழியத்துல இருக்கிறோம். சோ இது நம்ம இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ಅನೇಕರು ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ಇದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರಹಸ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಅರ್ಥ நான் ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நிறைய வாட்டி இதை பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ಬಾರಿ ಇದನ್ನ ನಾನು நம்ம ಗಮನಿಸಿದ್ದೇನೆ. நம்ம அற்புதத்தை வந்து நம்ம வந்து சாட்சியா சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிறது இல்ல. பட் ஆனா நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். எப்போ நம்ம ஆண்டுடைய வசனத்தை உண்மையாய் நம்ம போதிச்சுட்டு பண்றோமோ அந்த இடத்துல வந்து அந்த வசனத்தை விசுவாசத்தோட கேக்குறாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்குது நான் பார்த்திருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಸಾಕ್ಷ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಅಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ವಾಕ್ಯದಾತವಾಗಿ ಬೋಧಿಸಲ್ಪಡ್ತೇವೋ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾಕ್ಷ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அது அப்படியே உடனே பார்ப்போம்.